இப்போ இது எப்படி சார்? நெறைய சீனியர் ஆட்கள் எல்லாம் அதிமுகல வெளிப்படையா இல்லைனாலும் ஒரு முணுமுணுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அந்த முணுமுணுப்பு இருக்குதா அதிமுக தலைவர்கள் மத்தியில? இருக்கும். அது எல்லா காலகட்டத்தில எல்லா கட்சிகள்லயும் இருக்கும். இப்போ திமுகல இல்லையா? பாஜகல இல்லையா? காங்கிரஸ்ல இல்லையா? எல்லா கட்சிகள்லயும் இருக்கும். அவரவர்களுக்கான இடத்தை பிடிக்கணும். அதாவது அரசியல் என்பது கடைசி நிமிடம் வரை திருப்தியே இருக்காது. அடுத்தடுத்த லட்சியங்களை நோக்கி, அடுத்தடுத்த பதவிகளை நோக்கி பயணித்து கொண்டே தான் இருப்பாங்க. அப்போ எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். இப்போ இந்த ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலிக்கு தலையா இருக்கிறத விட புலிக்கு வாலா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. செங்கோட்டையனை குறிப்பிட்டு தான் சொல்றாரு. இந்த கருத்து ஒரு பரவலா என்ன விமர்சிக்கப்படுது அப்படின்னா, அதிமுகல வால் அளவுக்கு தான் சீனியர்களுக்கான மரியாதை இருக்குது. அதனால தான் செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு. இதை வெளிப்படையாவே ஜெயக்குமார் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. அதிமுக என்பது ஒரு பாயும் புலி என்று அவர் சொல்லியிருக்கிறார். தாவேகா என்பது ஒரு சுண்டெலி என்று சொல்லியிருக்கிறார். சுண்டெலிக்கு புலி தேவையில்லை, பூனைக்குட்டிகளே சாப்பிட்றாதையா. சீமான் போன்ற பூனைக்குட்டிகளே அந்த சுண்டெலியை சாப்பிட்றோம்.